எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தலுக்காக மாவட்ட வாரியான கள நிலவரங்களை பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் மாவட்டம் கடலூர் மாவட்டம். கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை பற்றி பேசி நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் சதீஷ். கடலூர் மாவட்டத்தில் எவ்வாறு இருக்கிறது கள நிலவரம்? இந்த கடலூர் மாவட்டம் ஒரு பெரிய மாவட்டம். அது கொஞ்சம் மத்திய தமிழ்நாட்டில் ஆரம்பித்து கடலூரம் வரை இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடிய மாவட்டம். ஸோ இந்த மாவட்டத்தில் மொத்தம் 9 தொகுதிகள் இருக்குது. திட்டக்குடி, விருதாச்சலம், கடலூர், பன்ருட்டி, நெய்வேலி, குறிஞ்சிப்பாடி, புவனகிரி, காட்டுமன்னார் கோயில், சிதம்பரம். ஸோ இந்த 9 தொகுதிகள் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு திட்டக்குடி தொகுதியில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த திட்டக்குடி தொகுதி அமைச்சர் CV கணேசன் போட்டியிடுற தொகுதி. இது 2008 டிலிமிட்டேஷன் அப்படி தான் தொகுதி உருவாகுது. இந்த தொகுதியில் பார்த்தோன்னா 2011 தேமுதிக ஜெயிச்சிருக்காங்க, 16-21 திமுக ஜெயிச்சிருக்காங்க, CV கணேசன் ஜெயிச்சிருக்காரு. ஸோ நம்ம 11 தேர்தல் போயிடலாம். ஸோ 11 தேமுதிகவை சேர்ந்த தமிழகன் கிட்டத்தட்ட 44% ஓட்டு எடுத்து ஜெயிச்சிருக்காரு. எதிரில் VCK இப்போ திமுக அணியில் இருந்துங்க, திமுக, VCK, பாமக கூட்டணி, அதில் 35% ஓட்டு எடுக்கிறாங்க. இங்கே IJK தான் நோட்டபிள் பார்ட்டி, அவங்க ஒரு 3.5% எடுக்கிறாங்க. ஸோ 3% சரி 3500 ஓட்டு எடுக்கிறாங்க. அது ஒரு 2.5% அந்த ஓட்டு. 16 என்னென்னா திமுக, அதிமுக, பாமக, மக்கள் நல கூட்டணி அது தனியாக நிற்குது. ஸோ 4 பேர் தனியாக நிற்கும். என்ன ஆகுதுன்னா CV கணேசன் 40% எடுத்துக்கிறார். அதாவது 3 பேர் ஒன்றா இருக்கும் 35% VCK வருது. இப்போ தனியாக இருக்கும்போது திமுக மட்டுமே கிட்டத்தட்ட 41% கிட்ட CV கணேசன் ஜெயிச்சிருக்குன்னா இப்போ அடையாள அரசியலுக்கான எதிர்ப்பு கொஞ்சம் உள்ளே இருக்குன்னு. அடுத்து அதிமுகவை சேர்ந்தவர், அவர் ஒரு ஸ்மால் மார்ஜினில் தான் ஐயாசாமின்ற கேண்டிடேட் தோக்குறாரு. ஒரு 3000 ஓட்டில் தோக்குறாரு. 39.2% ஓட்டு எடுக்கிறாரு. தேமுதிகவுக்கு இங்கே 9% ஓட்டு இருக்குது. அதாவது 44 ஒரு 6% ஓட்டு ஸ்பிட் பண்ணுறாரு. வெளில நீங்கள் VCK ஓட்டு கொஞ்சம் அங்கே உள்ள VCK ஓட்டு இருக்குது. அந்த மக்கள் நல கூட்டணி அதுவும் கொஞ்சம் உள்ள வந்திருக்கு. பாமகவுக்கு ஒரு 7.25% ஓட்டு எடுக்கிறாங்க பாமக. அப்போது ஸோ பாமகவுக்கு அதிமுகவை அக்செப்ட் பண்ண வன்னியர்கள் பாமகவுக்கு இங்கே போட்டு போடுறாங்க. அடுத்து 21 என்ன ஆகுதுன்னா 21 பார்த்தோன்னா CV கணேசன் 50% போயிடுறாரு. அதிமுக பாமக கூட்டணி வரும்போது இந்த 7% ஃபுல்லாக இங்கே ஷிஃப்ட் ஆகிடுது. BJP தான் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. இதில் அது 39 ஒரு 2% குறைஞ்சி 37% வருது. நாம் தமிழர் ஃபஸ்ட்டு அவங்க முதல் தேர்தலில் 1000 ஓட்டு கம்மியாக தான் எடுத்துருக்காங்க போல. 2வது தேர்தலில் 10,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. 6% கிட்ட எடுத்திருக்காங்க. ஸ்டேட் அவரேஜ் ஓரளவுக்கு இங்கே எடுத்திருக்காங்க. தேமுதிக அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லைட்டாக ப்ரெசன்ஸ் இருக்குது. 2.5% இங்கே ஓட்டுருக்காங்க. இந்த மேபி தேமுதிக இந்த பகுதிகள் கொஞ்சம் ஓட்டு இருக்கிறதால இன்னும் விஜயகாந்த் ஸ்டாலின் கூட்டணி போயிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க 2.5% எடுத்திருக்காங்க. மக்கள் நல கூட்டணிக்கு ஒரு 1% ஓட்டு இங்கே வந்திருக்கு 2021. இங்கே நம்ம பார்லிமெண்ட் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, பார்லிமெண்ட்டில் இவங்க அதிமுக கூட்டணியில் தேமுதிக கண்டெஸ்ட் பண்ணுறாங்க, திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க, NDA பாமக கண்டெஸ்ட் பண்ணுறாங்க, நாம் தமிழ் நிற்குது. ஸோ இங்கே காங்கிரஸ் வேட்பாளர் அது விஷ்ணு பிரசாத் அன்புமணி மச்சான் 45% அவர் எடுத்துடுறாரு. ஸோ அங்கே 50% இவருக்கு கணேசன் எடுத்தால் 45% இவருக்கு வருது. தேமுதிக அவங்க 27%, அதிமுகவில் அந்த 37 27 அதிமுக கூட்டணி எடுத்த ஓட்டு 37+ இந்த 2 எடுத்துக்கணும், 40 27 வருது. அடுத்து பாமக அவங்க 15% எடுத்திருக்காங்க. ஸோ இந்த 27 15 சேர 42 வருமானது டெக்னிக்கலி வரணும், பட் அது வரல. அவங்க ஏன்னா 40 வர வேண்டிய இடத்துல 27 தான் வருது. ஸோ 13 பாமக பிரிச்சிருக்காங்க. மறுபடியும் வரும்போது உள்ளே வருமான்றது அது பெரிய கொஷினு. நாம் தமிழர் அவங்க பேஸ் ஓட்டு இந்த 6000 ஓட்டு அப்படியே 6%, அது 10,000 ஓட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ விஜய் வரும்போது இந்த இடத்துல நாம் தமிழர் கொஞ்சம் பலவீனம் ஏற்படும். இவங்க பாமக டு அதிமுக அந்த ஓட் டிரான்ஸ்ஃபரில் இஷ்யூஸ் இருக்கிறதால இதில் திமுக இந்த தொகுதி நான் கொடுத்துட்றேன். அடுத்து விருதாச்சலம். அது விருதாச்சலம் தொகுதியில் தான் 2006 விஜயகாந்த்
வெற்றி பெற்று சாதனை படைத்தார். இங்கே வந்து நீங்கள் பார்த்தோன்னா இங்கே வந்து ஒரு திமுக அதிமுக இங்கே வன்னியர் சங்கங்கள் ஃபஸ்ட் காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சம் பேசிருச்சு. அங்கே வன்னியர் அமைப்புகள் பாமக ஒரு கேட்டலிஸ்டாக இருந்தெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ திமுக பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட் டைம் இங்கே 71 ஜெயிக்கிறாங்க. அப்புறம் 80 84 89 காங்கிரஸ் ஜனதா கட்சி அப்படி இப்போ போய் ஜெயிக்கிறாங்க. அதிமுக வந்து 77 முதல் முறை ஜெயிக்கிறாங்க. அப்போ பண்ருட்டி ராமச்சந்திரன்லாம் அதிமுக இருந்தார். அப்புறம் 91 அரங்கநாதன் ஜெயிக்கிறாரு. பிறகு திமுக மீண்டும் 96 ஜெயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாமக 2001 ஜெயிக்கிறாங்க. 2006 விஜயகாந்த், அப்புறம் 11 மீண்டும் தேமுதிக வேற வேட்பாளர் ஜெயிக்கிறாங்க. இவர் 16 விஜயகாந்த், இப்போ மீண்டும் இங்கே இப்போ 21 காங்கிரஸ் திமுக கூட்டணி காங்கிரஸ் ஜெயிக்கிறாங்க. ஸோ இப்போ 2011 போயிடலாம். எப்படி இருக்கு 11 வந்து விஜயகாந்த் போட்டியிட்ட தொகுதின்றதால இங்கே வந்து 46% தேமுதிக எடுக்கிறாங்க. இந்த தொகுதி கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. காங்கிரஸ் கண்டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே எதிர்த்தரப்பில் அவங்க 37% தான் அங்கே எடுத்திருக்கு. பிஜேபிக்கெல்லாம் இங்கே ஒரு 1.5% தான் இங்கே ஓட்டு 2011 வந்திருக்கு. 16 என்ன இருக்குன்னா அதிமுக கிட்டத்தட்ட 39% ஓட்டு எடுத்து ஜெயிச்சிருக்காங்க. 2வது இடத்துல திமுக 31.7%. பாமக ஒரு 15% ஓட்டை வந்து திமுக வர வேண்டிய ஓட்டை வந்து பிரிச்சிருக்காங்க. ஓகே, அந்த ஒரு பைப்போலர் ஃபைட்டில் திமுக எமர்ஜி இருக்கணும். பட் காங்கிரஸ்க்கே 37% 2011 வரும்போது 16 வந்து 31 வருதுன்னா அந்த திமுக ஓட்டை பாமக வந்து பிரிச்சிருக்கு. தேமுதிகவும் ஒரு கணிசமான 10% ஓட்டு இப்படி பிரிச்சிருக்காங்க. இதில் பாஜக, நாம் தமிழர் போன்ற கட்சிகளுக்கெல்லாம் இங்கே சொற்ப வாக்குகள் தான் வந்தது. இதில் ஐஜேகே ஒரு சிக்னல் பிளேயர் அந்த ஓட்டு வந்து பாஜக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. இப்போ 2016 வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 முனை போட்டி மாதிரி தான். என்ன பாமக 15% எடுத்திருக்காங்க, தேமுதிக 10% எடுத்திருக்காங்கன்றது ஒரு சிக்னிஃபிகன்ட் ஓட்டு. இதனால் திமுக பாதிப்படுறது. ஸோ இப்போ இந்த திமுக வந்து 2021 காங்கிரஸ் வேட்பாளர் நிறுத்தும்போது சரி, திமுக எவ்வளோ ஓட்டு வருதுன்னு பார்க்கலாம். ப்ளஸ் அதிமுகவுக்கும் இந்த 39 ப்ளஸ் 15 55 வருதான்னு பார்த்தா அது வரலை. பாமக கண்டெஸ்ட் பண்ணும்போது பாமக கண்டெஸ்ட் பண்ணும் 38 தான் வருது. அந்த 15 ஒரு அதிமுக கிட்டேருந்து ஒரு 16% ஓட்டு இருந்தது. அப்படி நேராக திமுக அணிக்கு கிட்ட வருது. அதில் 16 வரல, அதில் 10% திமுக அணிக்கு வருது. தேமுதிக ஒரு 13% வெளில இருந்து எடுக்கிறாங்க. பிரேமலதா கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க ஒரு அந்த 10% எடுத்தாங்க, கொஞ்சம் கூடுதலாக ஓட்டு எடுத்துடுறாங்க. அதிமுக ஓட்டு கொஞ்சம் கூடுதலாக அங்கே போயிடுது. நாம் தமிழர் ஒரு டீசெண்டான ஓட்டு 3.5% ஓட்டு 4.5% ஓட்டு எடுத்திருக்காங்க இந்த தொகுதியில். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த தொகுதியோட போலரைசேஷன் அப்படின்றதா இருக்குது. இதில் வந்து இப்போ 2024 பார்லிமெண்ட்டில் எப்படி போயிருக்குன்னா, பார்லிமெண்ட்டில் காங்கிரஸ் கண்டெஸ்ட் பண்ணும்போது என்னென்னா காங்கிரஸுக்கு வந்து 42% ஓட்டு எடுத்திருக்கு. தேமுதிக ஒரு 27% எடுத்திருக்காங்க. பாமக 21% எடுத்திருக்காங்க. நாம் தமிழர் ஒரு 5.5%, அந்த 4.5 5 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நாம் தமிழரோட இம்பேக்ட் இங்கே பெருசாக இருக்கும்னு நான் நினைக்கல. இதில் வந்து என்னென்னா பெரிய கொஸ்டின் என்னென்னா, இப்போது இந்த தேமுதிக அதாவது அதிமுக கூட்டணி பாமக சேருமா இந்த ஓட் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி எந்த அளவுக்கு ஆகும்? தேமுதிகவுக்கு ஒரு இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி ஒரு 10% இருக்குது இங்கே. அதை அவங்க ஃபிட் பண்ணி எடுத்துட்டாங்கன்னா இந்த 21 ஒரு 17 சேர்த்து 38 வருமான்றது தான் ஒரு பெரிய கொஷின். இதே போன மாதிரி பாமக இல்லாமல் அதிமுக கண்டெஸ்ட் பண்ணியிருந்தால் எப்படி அந்த ஓட் ட்ரான்ஸ்ஃபர் நடந்திருக்கும்? அதுவும் கொஞ்சம் கண்டினியூஸாக பார்க்கணும். ஸோ இது வந்து ஒரு க்ளோஸ் ஃபைட்டு அதான் இந்த தொகுதி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை இரட்டை இலை கண்டெஸ்ட் பண்ணால் நான் ஒரு சின்ன எட்ஜு இரட்டை இலைக்கு கொடுப்பேன். அடுத்து நெய்வேலி தொகுதி. இந்த நெய்வேலி தொகுதியும் 2008 டீலிமிட்டேஷனுக்கு அப்புறம் தான் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 11 அதிமுக ஜெயிச்சிருக்காங்க. 16 21 திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சபா ராஜேந்திரன் ஜெயிச்சிருக்காரு. இப்போ நம்ம 11 ரிசல்ட் எடுத்து பார்த்தோம்னா 11 வந்து அதிமுக சிவசுப்ரமணியன் கண்டெஸ்ட் பண்ணியிருக்கா. அப்போது பாமக வந்து இப்போ வேல்முருகன் தமிழர் வாழ்வுரிமை கட்சி அவர் கண்டெஸ்ட் பண்ணியிருக்காரு. அவர் 44% எடுத்திருக்காரு, 45% அரௌண்டா. அதிமுக வந்து 50% இருக்குது. ஒரு ஹெவிலி பைப்போலர் ஃபைட்டில் அதிமுக ஜெயிச்சிருக்காங்க. பிஜேபிக்கு ஒரு 1% ஓட்டு வந்திருக்கு. இப்போது 2016 அதிமுக பாமக
தேமுதிக வேல்முருகன் தனித்தனியாக நிற்கும்போது அப்போ திமுக ஆப்வியஸ்லி தனித்தனியாக நிற்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா திமுக வெற்றி பெற்றுறாங்க 34%. இப்போ மல்டி கார்னர் ஃபைட்டில் 34% வின்னிங் மார்ஜினு. அதிமுகவுக்கு வந்து 22% தான் இங்கே வருது. அந்த அந்த ஏன்னா அவங்க பெரும்பாலான ஓட்டு வேல்முருகன் வந்து ஸ்பிட் பண்ணுறார். வேல்முருகன் வந்து அதிமுக அடுத்த 50%ல் ஒரு 20% ஓட்டு ஸ்பிட் பண்ணிடுறார். பாமக வந்து அவங்க 12% ஓட்டு வந்து 18 பண்ணிடுறாங்க. அப்புறமா இவர் சிபிஎம் அவங்க ஒரு 8% ஓட்டு அவங்க அந்த தேமுதிகாவில் போன ஓட்டு. அது தேமுதிக கொண்ட அந்த ஓட்டில் கொஞ்சம் சிபிஎம் கொஞ்சம், வேல்முருகன் கொஞ்சம், அதிமுக கொஞ்சம். அதிமுக பெரிய அளவு பாதிப்பு இங்கே அடைஞ்சிருக்கு. அதில் திமுக அவங்க ஒரு எமர்ஜி இருக்காங்க 34%. ஓகே, 21 என்னன்னா திமுக 21 திமுக சிபிஎம் ப்ளஸ் இவங்க வேல்முருகன் தரப்பு வரும்போது இயல்பாக வந்து கொஞ்சம் இந்த மூணு பேர் சேரும்போதே ஒரு எனக்கு தெரிஞ்சு 60% மேலே போகணும். ஆனால் போகல. இவங்க வந்து 46% தான் இங்கே இருக்கிறாங்க. அதிமுகவுக்கு வந்து கொஞ்சம் இந்த பாமக ஓட்டு ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. சிபிஎம்மில் கொஞ்சம் அந்த தேமுதிக ஓட்டு கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. அதுக்கப்புறம் இந்த வேல்முருகன் ஓட்டில் கொஞ்சம் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. வேல்முருகன் ஓட்டு ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. ஸோ அதில் அதிமுக கொஞ்சம் பாமக வேட்பாளர் நிற்கிறதா, இது அதிமுக வேட்பாளர் எப்படின்னு தெரியல. பாமக வேட்பாளர் நிற்கிறதா 45.2% இங்கே எடுத்து ஒரு ஸ்மால் மார்ஜினில் சபா ராஜேந்திரன் வெற்றி பெற்றார். நாம் தமிழருக்கு வந்து ஒரு 7000 ஓட்டு இங்கே எடுத்திருக்காங்க. இந்த பெல்ட்டு கொஞ்சம் நாம் தமிழர் கொஞ்சம் பலவீனமாக தான் இருக்குன்னு இவங்க ஸ்டேட் ஆவரேஜ் கம்மியாக தான் இருக்குது. 4.3% தான் ஓட்டு எடுத்திருக்காங்க. இதில் வந்து பார்லிமெண்ட் பொசிஷன் என்னென்னா, பார்லிமெண்ட்டில் தேமுதிக இங்கே கண்டெஸ்ட் பண்ணி இங்கே 27% எடுத்திருக்காங்க. ஸோ தேமுதிகோட ஓட்டு வந்திருக்கு. காங்கிரஸ்க்கு வந்து 38% தான் இங்கே ஓட்டு வந்திருக்கு. பாமக வந்து 25 இருக்குது. நாம் தமிழருக்கு வந்து அதே 5000 தான். ஸோ நாம் தமிழ் பேச ஓட்டு இல்லை எடுக்குமா தெரியல. இந்த தொகுதியை பொறுத்தவரை இதில் எப்படி இருக்கும்ன்றது, ஏன்னா நியூ அரித்மெட்டிக் வைஸ் அதிமுக அணி கொஞ்சம் இப்போ தேமுதிக திமுக சேர்ந்தாருன்னா இப்போ 27 அவங்களால ஒரு 8 to 10 வரைக்கும் அவங்களால கொண்டு வர முடியும். அப்படி சேராத பட்சத்தில் அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் தெரியல. அதிமுக பாமக இருக்கும்போது அந்த அந்த அரித்மெட்டிக் கொஞ்சம் நல்லா வேலை செய்யும் அப்படின்றது. இது கொஞ்சம் ரொம்ப டைட் ஃபைட்டாக தான் இருக்கும். இதில் ஒரு சின்ன எட்ஜில் வந்து அதிமுக கொடுப்பேன். ஏன்னா அந்த 38% காங்கிரஸ் எடுத்திருக்காங்கன்றதால சபா ராஜேந்தர் ஒரு 40% எடுத்தாலும் இந்த அரித்மெட்டிக் வைஸ் 49 இருக்குது. கொஞ்சம் கெமிஸ்ட்ரி இஷ்யூஸ் வந்தாலும் இவங்க அதிமுக வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து பண்ருட்டி தொகுதி. இந்த பண்ருட்டி தொகுதியை பொறுத்தவரை பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர் தான் ஃபஸ்ட்டு இங்கே திராவிடத்தில் பெரிய ஃபேஸ் ஆட்டிங் எமர்ஜ் ஆகிருக்காரு. 67, 71 திமுக ஜெயிச்சார். அப்புறம் 77, 80, 84 அதிமுக. அப்புறம் 89 ஜெயிக்க முடியல. 91 பாமகவில் போய் ஜெயிக்கிறாரு. 96 அப்புறம் வர வெற்றி பெற முடியல. 96 திமுக ஜெயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2001 அப்புறம் வேல்முருகன் பண்ருட்டி வேல்முருகன் வந்து தொடர்ந்து 3 முறை ஜெயிச்சிருக்காரு. 2 முறை ஜெயிச்சிருக்காரு. அப்புறம் 2011 அதிமுக, 16 அதிமுக, 21 திமுக அணியில் திமுக சிம்பலில் வேல்முருகன் ஜெயிச்சிருக்கார். இதில் வந்து ஃபஸ்ட்டு 2011 வந்து எப்படி இருப்பாங்க, 11 வந்து இங்கே சபா ராஜேந்திரன் இங்கே கண்டெஸ்ட் பண்ணுறாரு. நெய்வேலி தொகுதியில் சபா ராஜேந்திரன் இங்கே கண்டெஸ்ட் பண்ணுறாரு. தேமுதிக வேட்பாளர் சிவகுழந்தை வந்து 51% எடுத்திருக்காரு. சபா ராஜேந்திரன் 44% எடுத்திருக்காரு. அதுவே நல்ல ஓட்டு தான். பட் ஒரு போல்டைஸ் எலெக்ஷனில் அவர் ஜெயிச்சிருக்காரு. பிஜேபிக்கு ஒரு 1/2% ஓட்டு இருந்திருக்கு. அவங்க ஒரு 1000 ஓட்டு எடுத்திருக்காங்க. 16 என்னென்னா அதிமுகவை சேர்ந்த 16 வந்து ஒரு இந்த மாவட்டத்தை பொறுத்து ஒரு மல்டி கான்டெஸ்ட் இருந்துச்சு. அதிமுக நிற்கிறாங்க, திமுக நிற்கிறாங்க, தேமுதிக மக்கள் கூட்டணி நிற்கிறாங்க, பாமக நிற்கிறாங்க. இதெல்லாம் வேல்முருகன் தனியாக அங்கே கேண்டிடேட் போட்டு இருந்தார்.
அதிமுக வந்து 39.01%, 39% ஓட்டு எடுத்திருக்காங்க. ரெண்டாவது இடத்துல திமுகவை சேர்ந்த பொன்குமார்ன்ற ஒரு கேண்டிடேட் 37% எடுத்திருக்காரு. ஒரு ஸ்மால் மார்ஜினில் ஒரு 3000 ஓட்டு தோற்றுருக்காங்க. பாமக 10% ஓட்டு எடுத்திருக்காங்க. வேல்முருகன் போனோம், பாமக இங்கே 10% இருக்குது. தேமுதிகவும் கிட்டத்தட்ட அதே 10% அவங்களும் தேமுதிகவும் அந்த சிவகுழந்தை வந்து எடுத்திருக்காரு. இதில் வந்து 21 வந்து 39 சேருமா 49 வரணும். அது வந்துதான்னா அது வரலை. அதில் பாதி தான் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. வேல்முருகனுக்கு வந்து அந்த தேமுதிக ஓட்டும் கொஞ்சம் உள்ள கொண்டு வந்து அவர் வெற்றி பெற்றார். 47.5% ஜெயிச்சிருக்காரு. இவங்க அதிமுகவுக்கு வந்து 45% தான் இருக்குது. கொஞ்சம் பேலன்ஸ் ஓட்டு இவங்க நாம் தமிழர் ஒரு 6500 ஓட்டும், தேமுதிக அவங்க கண்டெஸ்ட் பண்ணி ஒரு 3500 ஓட்டு அப்படி எடுத்திருக்காங்க. அவங்க 1.5% தேமுதிக எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ இந்த தொகுதியில் பார்லிமெண்ட் எப்படி போச்சுன்னா, பார்லிமெண்ட்டில் தேமுதிக அதிமுக கிட்டத்தட்ட 30% ஓட்டு எடுத்துடுறாங்க. காங்கிரஸுக்கு 46% வந்துடுது இது. அப்புறம் பாமகவில் தங்கர் பச்சன் கண்டெஸ்ட் அவர் இங்கே 16% எடுத்திருக்காங்க. நாம் தமிழர் ஒரு 8500 ஓட்டு அப்படி எடுத்திருக்காங்க. ஸோ இதில் வேல்முருகன் கண்டெஸ்ட் பண்ண பட்சத்தில் பாமக ஓட்டு ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமான்றது எனக்கு அதில் ஒரு சந்தேகம் இருக்குது. ஸோ இது வந்து அதிமுக பாமகன்ற போது 100% ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமான்றது எனக்கு அதில் ஒரு சில சந்தேகம் இருக்குது. அதில் நான் ஒரு வேல்முருகன் கண்டெஸ்ட் பண்ணால் சின்ன வயசு வேல்முருகன் இந்த தொகுதியில் ஜெயிச்சுவார் தான் நான் பார்க்குறேன். ப்ளஸ் பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர் ஆக்டிவாக வந்து ஓபிஎஸ் தரப்பு வந்து எடப்பாடிக்கு எதிராக பேசிட்டு உட்காந்துருக்காரு. அதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்குது. அடுத்து கடலூர் சட்டமன்ற தொகுதி. இந்த கடலூர்ன்றது கொஞ்சம் டிஎம்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எஸ்டாப்ளிஷ் ஆகிற ஒரு ஏரியா தான் இது. 67 ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 67, 71 ஜெயிச்சிருக்காங்க. 77 மட்டும் அதிமுக ஒரு முஸ்லீம் கேண்டிடேட் போட்டு ஜெயிக்கிறாங்க. அப்புறம் 80 திமுக ஜெயிக்கிறாங்க. இப்போ காங்கிரஸ் இங்கே கொஞ்சம் 84, 91 ஜெயிக்கிறாங்க. 89 புகழேந்தி திமுக ஜெயிக்கிறாரு. அப்புறம் 96, 2001 திமுக ஜெயிக்கிறாங்க. 2006 திமுக ஜெயிக்கிறாங்க. அப்போ 11, 16 அதிமுக. அப்புறம் 21 மீண்டும் திமுக இந்த கைப்பற்றாங்க. இப்போ சிட்டிங் எம்எல்ஏ வந்து, அதாவது 2006 ஜெயிச்சவர் அவர் வெற்றி பெறார் இங்கே 2021. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 2011 எப்படின்னா இருக்கும் போகலாம். 3 டைம் எம்எல்ஏ 89, 96, 2001 ஜெயிச்சு புகழேந்தி திமுக சார்பு கண்டெஸ்ட் பண்ணுறாரு. எம்சி சம்பத் கண்டெஸ்ட் பண்ணுறாரு. எம்சி சம்பத் 60% ஓட்டு ஜெயிக்கிறார். ஏன்னா இங்கே தேமுதிக நல்ல ஓட்டுக்கு 60% ஒரு ஓட்டு வருது. புகழேந்தி ஒரு 37% தான் வருது. பாஜகவுக்கு 1% ஓட்டு இருக்குது. 2014 இதே புகழேந்தி மீண்டும் கண்டெஸ்ட் பண்ணுறாரு. அவர் வந்து 27% தான் ஓட்டு எடுக்கிறாரு. வேறு எம்சி சம்பத்தும் 41% தான் வருது. இதில் வந்து என்னென்னா, சீமான் இங்கே ஒரு 16 கண்டெஸ்ட் பண்ணும்போது அவர் கொஞ்சம் இந்த திமுக ஓட்டை கொஞ்சம் ஸ்பிட் பண்ணியிருக்காரு. 12,000 ஓட்டு ஸ்பிட் பண்ணி ஒரு 7.5% எடுத்திருக்காரு. இவர் தமிழ் மாநில காங்கிரஸ் அவங்க வந்து அதிமுக ஓட்டை கொஞ்சம் ஸ்பிட் பண்ணி அவங்க ஒரு 10% எடுத்திருக்காங்க. அப்புறம் பாமக வந்து இந்த திமுக ஓட்டை இன்னும் ஃபர்தராக டென்ட் பண்ணி ஒரு 10% எடுத்திருக்காங்க. அது 2011 வந்தது வந்து திமுக ப்ளஸ் பாமக ப்ளஸ் விசிகே. அதில் வந்து பாமக வந்து இந்த தொகுதியில் திமுக பலவீனப்படுத்திருக்காங்க. எம்சி சம்பத் 41% எடுத்திருக்காரு. இப்போ 21 என்ன ஆயிருக்குன்னா, 21 வந்து திமுக வந்து ஐயப்பன்ற கேண்டிடேட் 2006 ஜெயிச்ச கேண்டிடேட் போடுறாங்க. அவர் வந்து 46% ஜெயிச்சிருக்காரு. ஸோ 20% ஜம்ப். இது எதனால் வருதுன்னா, பாமக மீண்டும் அதிமுக போகிறது. பாமக ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகல, அது ஓட் திமுகவுக்கு வருது. இது இல்லாமல் தேமுதிக ஓட்டும் கொஞ்சம் திமுகவுக்கு வருது. அதை வச்சு 46% போயிடுது. எம்சி சம்பத் கொஞ்சம் ஓட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. அது காரணம் வந்து நாம் தமிழர் ஓட்டு வந்து 2% இங்கே கொஞ்சம் வந்து இந்த 2018-21 நாம் தமிழர் இந்த தொகுதியில் ஓட்டு குறைஞ்சிருக்கு. ஸோ இங்கெல்லாம் விஜய் வரும்போது கொஞ்சம் நிச்சயமாக என்ன அர்பன் ஏரியான்றது விஜய்க்கு ஒரு நல்ல ஒரு இம்பேக்ட் இங்கே இருக்கும். ஸோ இவர் வந்து 2017 திமுக வெற்றி பெறுறாங்க. இந்த பார்லிமெண்ட் பொசிஷன் இங்கே எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, பார்லிமெண்ட்டில் வந்து காங்கிரஸ் வேட்பாளர் இவர் வந்து 46% எடுத்திருக்காரு. இதில் எடுத்து ஆல்மோஸ்ட் ஓட்டு கிடைக்குது. தேமுதிக அதிமுக ஓட்டுல தேமுதிக 23% எடுத்திருக்காங்க.
பாமக என்டிஏல ஒரு 19% எடுத்திருக்காங்க. அப்புறம் நாம் தமிழர் கொஞ்சம் ஓட்டு இன்க்ரீஸ் பண்ணி 7% எடுத்திருக்காங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து பாமகவும் அதிமுக சேர்ந்தா கூட 100% ஓட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குமான்றது எனக்கு சந்தேகம் தான். என்ன பாமக ஓட்டு அதிமுக ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. ஸோ அந்த அடிப்படையில் இந்த தொகுதியில் நான் வந்து திமுகவுக்கு ஒரு எட்ஜ் கொடுப்பேன். MC சம்பத் முன்னாள் அமைச்சர், தொழில் அமைச்சராக இருந்தார், கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருந்தார். பட் நான் இந்த தொகுதியில் திமுகவுக்கு ஒரு சின்ன எட்ஜ் கொடுக்குறேன். நான் அடுத்து குறிஞ்சிப்பாடி. இந்த குறிஞ்சிப்பாடி பற்றி நம்ம ரொம்ப டைம் யூஸ் பண்ணி தேவையில்ல. ஏன்னா அது திமுகவோட ஸ்ட்ராங் ஹோல்ஸில் ஒருத்தர் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தொடர்ந்து ஜெயிச்சிட்டு இருக்க ஒரு தொகுதி. இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஆரம்பம் முதலே திமுக ஆதிக்கம் 62, 67, 71 ஆதிக்கம் செலுத்திட்டு வந்தாங்க. 77 கூட திமுக தான் அங்கே ஜெயிக்கிறாங்க. 84 அந்த 80 84 அந்த 2 தேர்தல் மட்டும் தான் அதிமுக. அதுக்கப்புறம் 89லேருந்து 89 ஜெயிக்கிறாங்க. 91 அந்த அலையில் ஜெயிக்கிறாங்க அதிமுக. 2001 ஜெயிக்கிறாங்க. இந்த இடைப்பட்ட தேர்தல் எல்லாமே பன்னீர்செல்வம் பக்கம் ஜெயிச்சிடுறாரு. 96 வந்து தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வராங்க. இன்ஃபேக்ட் இடையில ஒரு டேட்டா ஒன்று 2001 கூட பன்னீர்செல்வம் ஜெயிக்கிறார். 11 தான் அதிமுக ஜெயிக்கிறாங்க. அப்புறம் 16க்கு அப்புறம் மீண்டும் தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வர்றாரு. இதில் வந்து 2011 என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா MRK பன்னீர்செல்வம் இங்கே வந்து 40% எடுத்துருக்காரு, 41% எடுத்துருக்காரு. எதிர்த்து போட்டில் போட்டிட்ட அதிமுக இப்போ ராஜேந்திரன் வந்து அந்த தேமுதிக கூட்டணி இருந்து 56% எடுத்து ஜெயிச்சிடுறாரு. பாஜக வந்து 1% ஓட்டு கிடைக்குது. இப்போது 16 என்னென்னா அதிமுக, பாமக, தேமுதிக, அப்புறம் திமுக நான் தனித்தனியாக கண்டஸ்ட் பண்ணும்போது MRK பன்னீர்செல்வம் ஓட்டை இன்க்ரீஸ் பண்ணுறாரு. அதாவது பாமக, VCKல இருக்கும்போதே 41% தான் வருது. இப்போ 44% எடுத்துகிட்டு போயிடுறாரு. அப்புறம் அதிமுக வேட்பாளர் 56% எடுத்த அதிமுக வேட்பாளர் ராஜேந்திரன் வந்து கிட்டத்தட்ட 30% தான் எடுக்கிறாரு, 29%. பாமக வந்து இங்கே 12% ஓட்டு ஸ்பிட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த பாமக வந்து திமுகவோட கூட்டணி வச்சுன்னா அந்த கூட்டணி பிடிக்காம சில ஓட்டு அதிமுக போயிருக்காங்க. அது அவங்க தனியாக திமுக தனியாக இருக்கும்போது அந்த ஓட்டு திரும்ப வந்திருக்கு. பாமக வந்து 12,000 ஓட்டு அவங்க தனியாக எடுத்து அவங்க ஓட்டு அதிமுக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல, அந்த ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. இது இல்லாமல் தேமுதிக அவங்க ஒரு 11% ஓட்டு எடுத்திருக்காங்க. அந்த ஓட்டு அந்த 56 இருக்குது. ஏன்னா 56 எடுத்து 29 பாமகவும் ஸ்பிட் பண்ணியிருக்காங்க, தேமுதிகவும் ஸ்பிட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் கொஞ்சம் இந்த பெரிய இம்பேக்ட் வருது. நாம் தமிழர் இந்த தொகுதியில் ஒரு 1500 ஓட்டு எடுத்திருக்காங்க. பிஜேபிக்கு ஒரு 1000 ஓட்டு கம்மியாக எடுத்திருக்காங்க. இது 2021 எப்படி போயிருக்குன்னா பன்னீர்செல்வம் வந்து 51% போயிடுறாரு. அதிமுக செல்வி ரமா ஜெயம் வந்து அவங்க 42% எடுத்திருக்காங்க. கொஞ்சம் ஆனால் பாமக இப்போ உள்ளே வரதால அந்த பாமக ஓட்டு ஓரளவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. பட் இவர் தேமுதிக ஓட்டு இங்கே ஃபுல்லாக இங்கே வந்ததால் இவர் ஷூட்டப் போயிடுறாரு. நாம் தமிழர்கிட்ட அதே ரேஞ்ச் தான் அங்கே இருக்காங்க. ஸோ மற்ற கட்சிகளை பெருசாக இம்பேக்ட் பண்ணல. இப்போது 2024 பார்லிமெண்ட்டில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்குன்னா காங்கிரஸ் வேட்பாளர் விஷ்ணு பிரசாத் 46% எடுத்திருக்காரு. தேமுதிக 22% எடுத்திருக்காங்க. அதிமுக அணியில் பாமக பாஜக அணியில் அவங்களும் 22% எடுத்திருக்காங்க. நாம் தமிழர் அது ஒரு 5% கூட தான் அவங்க ஸ்டேட் ஆச்சு கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ என்னென்னா இந்த 2 ஓட்டு 100% ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா எனக்கு தெரிஞ்சு ஆக வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி 21 அப்படி தான் ஆயிருக்கு. இவர் அதை ஓட்டு ஈட்டின் பண்ணுவாரா அப்படின்றது தெரியல. என்னதான் ஒரு சிட்டிங் அமைச்சர்ன்றதால நான் ஒரு எட்ஜு கொடுக்குறேன். பட் டஃப் ஃபைட்டு அவர் கண்டிப்பாக இந்த தொகுதியில் இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். அடுத்து புவனகிரி சட்டமன்ற தொகுதி. இதுவும் கிட்டத்தட்ட கடலூரில் பார்த்த மாதிரி தான். 67 தான் ஃபஸ்ட் டைம் டிஎம்கே ஜெயிக்கிறாங்க. 71 ஒரு தோத்துறாங்க. அப்புறம் 27 எம்ஜிஆர் இருக்கும்போதே அவங்க ஜெயிச்சிடுறாங்க. அந்த 1 இயர் சப்போர்ட்டில் கொஞ்சம் ஜெயிச்சிடுறாங்க. 80 84 அதிமுக ஜெயிக்கிறாங்க. 89 மீண்டும் இந்த திமுக சைடு வருது.
91 அதிமுக, 96 திமுக மீண்டும் ஜெயிக்கிறாங்க. அப்புறம் 2001 அதிமுக ஓட்டில் இண்டிபெண்டன்ட் ஜெயிக்கிறாங்க. 2006 கூட திமுக ஜெயிக்கிறது எலெக்ஷன் அதிமுக ஜெயிக்கிறாங்க. 6, 11 ஜெயிக்கிறாங்க. 16 திமுக ஜெயிக்கிறாங்க. ஆனால் 21 அதிமுக அங்கே ஜெயிக்கிறாங்க. ஸோ இது ஒரு 20க்கு அப்புறம் கொஞ்சம் மிக்ஸ்டு பேக். அந்த நம்ம ஸ்டேட் ட்ரெண்டோட 11 மட்டும்தான் போகுது. நீங்கள் 6 அதிமுக ஜெயிச்சிருக்காங்க, 16 திமுக ஜெயிச்சிருக்காங்க, 21 அதிமுக ஜெயிச்சிருக்காங்க. அந்த மாதிரி தொகுதியாக இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இங்கே 2011 எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, 11 வந்து இங்கே அதிமுக வேட்பாளர் செல்வி வந்து 51% ஜெயிக்கிறாங்க. பாமக கேண்டிடேட், திமுக, பாமக, விசிக இந்த பகுதிகளில் விசிகாக்கு நல்ல ஓட்டு இருக்குது. விசிகாக்கு வந்து 43% எடுத்திருக்காங்க. பிஜேபிக்கெல்லாம் இங்கே பெருசாக ஓட்டு இல்லை. அடுத்து 16 என்ன ஆகுதுன்னா, இப்போது அதிமுக, பாமக, திமுக, விசிக மக்கள் நல கூட்டணி தனியாக நிற்கும்போது திமுக வேட்பாளர் ஜெயிக்கிறாங்க. எவ்வளோ மார்ஜின் ஜெயிக்கிறேன்னா, வின்னிங் ஓட்டு வேணால் 31% தான் எடுத்திருக்காரு. 32% எடுத்திருக்காரு திமுக வின்னிங் ஒரு 4 முனை போட்டியில். அதிமுகவுக்கு வந்து 29% வந்திருக்கு. பாமக வந்து அவங்க 17% தனியாக எடுத்திருக்காங்க, 18%. விசிகாவும் ஒரு 18% தனியாக எடுத்திருக்கு. விசிக சிந்தனை செல்வன், இப்போ காட்டுமன்னார் கோயில் மேலே இருக்க சிந்தனை செல்வன் வந்து தனியாக 18% இங்கே எடுத்திருக்காரு. ஸோ இப்போ என்னென்னா, இப்போ அதிமுக, பாமக, விசிக, திமுக ஓட் ட்ரான்ஸ்ஃபர் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம 21 பார்த்தோம்னா, இந்த 28-18 சேரும்போது 29-18 47 வரணும். அதே மாதிரி 32-18 சேரும் 50 வரணும். பட் ஆனால் 32-18 சேரும்போது அந்த விசிக ஓட்டு ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. விசிக ஓட்டு கொஞ்சம் வெளில பிரிஞ்சிருக்கு. அதிமுகவுக்கு வந்து அருள்மொழி தேவன் அவருக்கு வந்து பாமக ஓட்டு கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் வந்துருச்சு. அதனால் வெற்றி பெற்றார். திமுகவுக்கு வந்து அந்த விசிக டு டிஎம்கே ஓட் ட்ரான்ஸ்ஃபர் கொஞ்சம் ஒழுங்காக ஆகலை. மேபி அது 10% கொடுத்தால திமுக வன்னியர் ஓட்டு கொஞ்சம் அதிமுகவுக்கும் போக வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கு. நாம் தமிழர் இவங்கெல்லாம் கொஞ்சம் ஓட் ஸ்பிளிட்டும் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போது இது வந்து சிதம்பரம் பார்லிமெண்ட்டில் வருது. இங்கே என்ன ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, வந்து 46% இங்கே எடுத்துடுறாரு. அப்புறம் அதிமுக வேட்பாளர் 34% எடுத்துடுறாரு. பிஜேபி, அதாவது பாமக இன்க்ளூசிவ் ஆனையில் அவங்க 14% அவங்க எடுக்கிறாங்க. நாம் தமிழர் அவங்களும் அது இப்போ ஒரு 4% எடுத்திருக்காங்க. இந்த கடலூர் டிஸ்ட்ரிக்டில் நாம் தமிழ் பெருசாக ஸ்ட்ராங்காக இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து அதிமுக ப்ளஸ் அந்த பிஜேபி வரும்போது, பாமக வரும்போது இந்த ஓட் ட்ரான்ஸ்ஃபர் கரெக்டாக இருக்குமா என்ன பார்த்தா, இந்த தொகுதியை பொறுத்து ரொம்ப க்ளோஸாக தான் இருக்கும் ஃபைட்டு. எப்படின்னு நான் போன 10% கொடுத்தது அதிமுக பெருசாக ஒரு எட்ஜ் கொடுத்தது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அருள்மொழி தேவன் வந்து ஒரு நல்ல கேண்டிடேட்ன்றதால நான் அதிமுகவுக்கு ஒரு எட்ஜ் நான் கொடுப்பேன். ப்ளஸ் இங்கே தேமுதிகவோட கான்ட்ரிபியூஷன் தேமுதிக எப்படின்னு போதில்ல. ஸோ இது ரொம்பவே க்ளோஸான ஒரு தொகுதியை தான் நான் பார்க்குறேன். இந்த சிதம்பரம் தொகுதியை பொறுத்தவரை இதுவும் புவனகிரி மாதிரி தான், கொஞ்சம் மிக்ஸ்டு பேக்காக தான் இருக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் திமுக நல்லதாக ஜெயிச்சிருக்காங்க. இங்கே 21, 67, 71, 77 கூட எம்ஜிஆர் ரொம்ப ஜெயிச்சிருக்காங்க. 80 அதிமுக ஜெயிக்கிறாங்க, 80, 84 அதிமுக ஜெயிக்கிறாங்க. அப்புறம் 89 திமுக ஜெயிக்கிறாங்க. 91, 96 அதிமுக ஜெயிச்சுட்டு 2001 மாநில தோக்கிற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றிருக்காங்க இங்கே இந்த தொகுதியில். அப்புறம் 2006 அதிமுக ஜெயிச்சிருக்காங்க. அப்புறம் 11 அதிமுக கூட்டணியில் சிபிஎம் ஜெயிக்கிறாங்க. அப்புறம் சிபிஎம் இன்னைக்கு பாலகிருஷ்ணன் தலைவர் ஜெயிக்கிறாங்க. அப்புறம் 16, 21 அதிமுக இங்கே ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இப்போ 11 ரிசல்ட் எப்படின்னு பார்த்தோன்னா, 11 வந்து சிபிஎம் பாலகிருஷ்ணன் வந்து 48.3% எடுத்திருக்காங்க. திமுக சைடில் ஸ்ரீதர் வாண்டியர் நல்ல ஓட்டு 46.3% ஓட்டு எடுத்திருக்காரு. பிஜேபிக்கு இங்கே ஒரு 2.5% ஓட்டு எடுத்திருக்காங்க. சிதம்பரம் கோயில் அந்த இந்துத்துவ மைனோட ஓட்டர்ஸ் கொஞ்சம் இருக்காங்க. 16 வந்து 4 முனை போட்டி. அதில் வந்து என்னென்னா, இவர் அதிமுக 34.3 எடுத்திருக்காங்க. திமுகவும் அப்போ ஒரு ஸ்மால் மார்ஜினில் ஒரு 1000 ஓட்டு வித்தியாசத்தில் 1500 ஓட்டு வித்தியாசத்தில் தோக்குறாங்க. 33.5 எடுத்து தோக்குறாங்க. பாமகவுக்கு வந்து இங்கே ஒரு நல்ல 14% ஓட்டு இருந்திருக்கு. சிபிஎம் பாலகிருஷ்ணன், அதாவது சிபிஎம் பாலகிருஷ்ணன் ப்ளஸ் விசிகா ஓட்டு கொஞ்சம் இருக்கிறது. அங்கேயும் ஒரு 14% வந்திருக்கு.
இப்போ இவங்க சேரும்போது எந்த அளவுக்கு இங்க ஓட் டிரான்ஸ்ஃபர், ஏன்னா ரொம்பவே நெக் டு நெக்கா போயிருக்கு. இங்க எப்படி ஓட் டிரான்ஸ்ஃபர் இருக்குன்னு பார்க்கலாம். பட் ஆனால் இன்னும் ஒரு சின்ன சிக்கனா இந்த தொகுதியில் வந்து திமுக உதயசூரியன் நிற்கலாம், ஐயுஎம்எல் நிற்கிறாங்க. சிபிஎம் கொடுத்தா இப்போ ஐயுஎம்எல் நிற்கிறாங்க, சிபிஐ. அதனால் என்ன இருக்குன்னா இவர் வந்து கே பாண்டியன் 50.4% இப்போ போயிருக்காரு. இந்த 34க்கும் அந்த 14% ஃபுல்லாக ஓட் டிரான்ஸ்ஃபர் பாமக டு அதிமுக ஓட் டிரான்ஸ்ஃபர் கரெக்டாக ஆகிருக்கு. திமுக டு இந்த ஓட் டிரான்ஸ்ஃபரில் ஆகாமல் கொஞ்சம் நாம் தமிழர் கொஞ்சம் ஓட்டு இங்கே ஸ்பிரிட்டே வெளில வந்திருக்கு, மக்கள் நீதி மையம் வெளில போயிருக்கு. அதுதான் அந்த ஐயுஎம்எல் இருந்தாலும் அந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் கொஞ்சம் ஒழுங்காக வராதால் இவங்க வந்து கொஞ்சம் ஏடிஎம்கே இங்கே வெற்றி பெற்றிருக்காங்க. இங்கே வந்து பார்லிமெண்ட்டில் பொசிஷன் எப்படின்னு பார்த்தோன்னா, பார்லிமெண்ட்டில் வந்து இது சிதம்பரம் பார்லிமெண்ட்டில் வரும். இதில் வந்து பாஜகவுக்கு இங்கே 18% ஓட்டு வந்திருக்கு. திருமா வந்து இங்கே 46% எடுத்திருக்காரு. அதிமுக ஒரு 27% எடுத்திருக்காங்க. நாம் தமிழர் ஒரு 5% இருக்குது. ஸோ அதிமுக பாஜக சேரும்போது ஏன்னா அந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. ப்ளஸ் கே பாண்டியனுக்கு ஒரு நேரத்தில் தான் இருந்திருக்கு, அவர் கரெக்டாக ஓட் டிரான்ஸ்ஃபர் கொண்டு வந்திருக்காரு. திருமாவுக்கே 46ன்னா அப்போ திமுக நிற்கும் போது இன்னும் கொஞ்சம் இப்போ திருமாவை ஸ்டார் கேண்டிடேட் தான், திமுகவுக்கும் அந்த ஏஜில் வரும். ஸோ ரொம்பவே நெக் டு நெக்கான ஒரு ஃபைட்டாக தான் இருக்கும். இதில் வந்து என்னென்னா திரும்ப கே பாண்டியன் வந்து அவருடைய அவருடைய ஒரு க்ளவுட்டில் மேபி ஜெயிக்கலாம். எதிர்கட்சி ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர்ஸும் கொஞ்சம் ஒரு எட்ஜ் அவங்க கொடுக்கலாம் அதிமுகவுக்கு இந்த தொகுதியில். அடுத்து காட்டுமன்னார் கோயில் திருமாவளவன் சொந்த ஊர். ஸோ அந்த இங்கே வந்து எப்படி பார்க்குன்னா திமுக ஆரம்பத்துலேயே 62 எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டாங்க. ஆனால் 67 ஜெயிக்கிற எலெக்ஷனில் அவங்க தோத்தாங்க. அப்புறம் 71, 77, 80 3 தேர்தல் திமுக தொடர்ந்து ஜெயிக்கிறாங்க. அதில் திமுக சேர்ந்து ராமலிங்கம் அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அப்புறம் 84 காங்கிரஸ் வசம் வருது. 89 இண்டிபெண்டன்ட் ஜெயிக்கிறாங்க. அப்போ 91 ஃபஸ்ட் டைம் இங்கே ஏடிஎம்கே ஜெயிக்கிறாங்க. அப்புறம் 96 மீண்டும் திமுக ஜெயிக்கிறாங்க. 2001 வந்து 2001 திமுக தான் இங்கே வெற்றி பெறாங்க, தோல்வியுடைய தேர்தல் ஜெயிக்கிறாங்க. 2006 இங்கே ரவிக்குமார் விசிகா அதிமுக கூட்டணி ரவிக்குமார் ஃபர்ஸ்ட் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகிறாரு. அப்புறம் 11, 16 இவங்க அதிமுக ஜெயிக்கிறாங்க. 16 ஒரு சின்ன ஒரு 80 ஓட்டு வித்தியாசத்தில் அதிமுக ஜெயிக்கிறாங்க, முருகுமாரன் திமுக. அப்புறம் இவர் 21 திரும்ப விசிகா அங்கே ஜெயிக்கிறாங்க. இங்கே 11 ரிசல்ட் எப்படி பார்த்தோம்னா 11 வந்து இது முருகுமாரன் தான் ஜெயிக்கிறாரு. அவர் 58% கிட்ட எடுத்துடுறாரு. ரவிக்குமார் வந்து 36% தான். விசிகா திமுக பாமக கூட்டணியில். இப்போ பிஜேபிக்கு எல்லாம் எங்கள் ஓட்டில் 16 4 முனை போட்டியில் முருகுமாரன் கிட்ட 30% ஓட்டு கம்மி, 29% தான் எடுத்துக்கிறார். 30 ஓட்டு கம்மியாக எடுக்கிறாரு. திரும்பவும் ரொம்ப க்ளோஸ் மார்ஜினில் தோக்குறாரு. கிட்டத்தட்ட ஒரு 84 ஓட்டு என்னமோ தான் டிஃப்ரென்ஸ் இங்கே. அப்புறமா காங்கிரஸ் அவங்க வந்து திமுகவில் அவங்க 22% இது எடுக்கிறாங்க, பாமக 15% எடுக்கிறாங்க. ஸோ இந்த இப்போ 4 முனை போட்டி ப்ராப்பராக இருக்குது. 4 வந்து ஒழுங்காக டிரான்ஸ்ஃபர் ஆகி எப்படி வருதுன்னு பார்த்தா சிந்தனை செல்வன் இப்போ புவனகிரியில் போட்டிட்டவர் வந்து இதில் போட்டிடுறார். அவர் வந்து 50%. ஸோ திமுகவுக்கு வந்து அந்த திமுகவுக்கு வந்து பிசிகாவோ திமுக ஓட்டு வந்து 100% டிரான்ஸ்ஃபர் இந்த தொகுதியில் பக்கவாக இருக்குது. அந்த கன்சல்டேஷன் அந்த சிந்தனை செல்வன் பானை சின்னத்துக்கு அந்த டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. ஸோ பிரச்சனை இல்லை. அதிமுகவுக்கு வந்து பாமக ஓட்டு சேர கொஞ்சம் வெள்ளை ஓட்டு பலவீனம் இருக்குது. அதுதான் 15, 29 சேரும்போது கிட்டத்தட்ட 44 வரணும். பட் 1% வெளில போயிருக்கு. ஸோ இதில் வந்து பாமகவுக்கு வந்து அதிமுகவுக்கு வந்து தலித் ஓட்டு வராது வந்து இங்கே ஒரு பின்னடைவாக தான் இங்கே இருக்குது. அந்த தலித் ஓட்டு திமுக பானை சின்னத்தில் 100% டிரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. இதில் பார்லிமெண்ட் பொசிஷன் எடுத்து பார்த்தோம்னா பார்லிமெண்ட்டில் வந்து திருமா வந்து இங்கே 55% எடுத்து போயிருக்காங்க. 46 55 போயிடுறாங்க. ஸோ கம்ஃபர்டபுளாக அதில் இருக்காங்க. அதிமுக 25% தான், பாஜக 14% தான். ஸோ அதிமுக பாஜக பாமக சேர்ந்தாலே அந்த ஓட்டு கரெக்டாக வருமா அப்படின்னு தெரியல. நாம் தமிழ் பெருசாக ஓட்டு இருக்காது. ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரை உறுதியாக விசிக அதிமுக கண்டிப்பாக ஜெயிச்சிடும்.
கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மொத்தம் 9 தொகுதிகளுடைய நிலவரங்களை மிக தெளிவாக சொன்னீங்க. அந்த 9 தொகுதிகள் வந்து திட்டக்குடி, விருதாச்சலம், நெய்வேலி, பன்ருட்டி, கடலூர், குறிஞ்சிப்பாடி, புவனகிரி, சிதம்பரம், காட்டுமன்னார்கோவில். இந்த 9 தொகுதிகளில் அதிமுக கைவசம் போகக்கூடிய தொகுதிகளாக விருதாச்சலமும், நெய்வேலியும், புவனகிரியும், சிதம்பரம் இந்த 4 தொகுதிகள் வந்து அதிமுக வெற்றி பெறதுக்கு வாய்ப்புள்ள தொகுதிகளாக இருக்கிறது. அதற்கப்புறம் திமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளாக திட்டக்குடி, பன்ருட்டி, கடலூர், குறிஞ்சிப்பாடி, விசிக்கு அங்கம் வகிக்கிற திமுக கூட்டணியான காட்டுமன்னார்கோவில் இந்த தொகுதிகள் வந்து திமுக கூட்டணி வெற்றி பெற ஒரு நெக் டு நெக் ஃபைட். அதனால இப்போ ஏன் திமுக வந்து தேமுதிக உள்ள கொண்டு வரணும் பார்க்கணும்னா, இந்த கடலூரில் ஒரு நெக் டு நெக் ஃபைட் இருக்கிறதால தான் திமுக வந்து தேமுதிக கூட்டணி விரும்புகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் இப்போ இது நம்ம அனலைசிஸாக தான் கருது. நிச்சயமா கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கள நிலவரங்களை தெளிவாக சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு மாவட்டத்தில் சந்திக்கலாம்.